வீட்டில் ஓனர் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி டார்ச்சர். அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? மனசாட்சி இல்லை தங்க உனக்கு. பார்த்து என்ன இருக்குன்னு பார்க்கணும்பா. அதுக்குள்ள எல்லாமே இருக்குது. ஹாய் மை ஃபேமிலி. சாரி, சிந்தாமணிக்கு பூ வச்சு விட்றேன். மணியே மணி நோலியே. நான் எந்திரிச்சது எவ்வளோ ப்ராப்ளம் பாரு. சாரி. ஹாய் மை ஃபேமிலி. நான் கிச்சனுக்கு போகலடா. இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து வீடு ஷிஃப்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஷிஃப்டிங் மீன்ஸ் அப்படின்னா நைட்டு பேக் பண்ணுறோம். இது வந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் நம்ம வந்து எடுக்கிறோம் இந்த வீடியோ. அசிங்கமாக இருக்கடா. வெள்ளிக்கிழமை ஈவினிங் எடுக்கிறோம் இந்த வீடியோ. நான் காலையிலே போயிட்டு பால் காய்ச்சிட்டு வந்துட்டு அந்த ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பால் காய்ச்சிட்டு வந்துச்சு. என்னடா புரட்டாசி மாதம் போகணும்னு நினைக்காதீங்க, அது தெளிவாக நான் சொல்லிக்கிறேன். புரட்டாசி மாதம் போகணுங்கிற ஆசை கிடையாது. நம்ம இந்த வீட்டில் வந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தோம். பட்டு நம்ம அங்கே போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வீடு கட்டுறதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறனால அது ஒன்று. அப்புறம் இன்னொரு விஷயம், மெயினான விஷயம் என்னன்னா, நான் இப்போ ரீசெண்டாக காலி பண்ணுறது ரீசன் பார்த்தீங்கன்னா, கரண்ட் பில் மட்டும் நம்ம வீட்டுக்கு மட்டும் 3000 ரூபாய் சொல்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு 3000 ரூபாயம்மா கரண்ட் பில்லு. இங்கே எங்கே நடக்குங்க கொடுமை. மற்ற வீட்டுக்கு 1500 இங்கே 3000 ரூபாயம்மா. அது என்னன்னா ஒரே காமனாக கொடுத்துருக்காங்க. தனித்தனி மீட்ரு கிடையாது. தப்பு நம்மளுக்கு தான். தனித்தனி மீட்ரு இருக்க வீட்டுக்கு போயிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவலைப்படா, தனித்தனி மீட்டர் இருக்க வீட்டுக்கு போயிருக்கணும். நம்ம போகாமல் விட்டுட்டோம். சரி, ஓகே, வந்தாச்சு. போகாமல் இருக்கிறதுக்கு ரீசன் வந்து இவங்க வச்சிடறேன்னு சொன்னாங்க. வச்சிடறேன்னு சொன்னாங்க. ஒரு மாதம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கனாங்க. அப்புறம் பெரிய பாப்பாவுக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருந்தனால சரி ஓகே இந்த வீடு பாருங்கள், இந்த வீடு ஃபினிஷிங் ஆகாமல் தான் நான் வந்தேன். நாங்கள் ரெஸ்ட் ரூமே வந்து 4 நாளாக பக்கத்து வீட்டில் தியா வீட்டில் தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த வீட்டுக்கு வந்த புதுசில். அப்போ அந்த சவுண்டிங்கில் வந்துட்டு வீடு கரகுரேசம் அங்கேயும் இங்கேயும் அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தனால நாங்கள் 10 நாள் நாங்கள் வீட்லேயே 10-15 நாள் நாங்கள் வீட்லேயே இல்லை. ஆனாலுமே வந்து சாவி இங்கே தான் கொடுத்து வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஃபினிஷிங் எதுவுமே பண்ணலை. கரண்ட் பில் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் வந்து 3000 ரூபா சொன்னாங்க. என் பிறந்தநாள் அன்னைக்கு ஃபோன் பண்ணி செப்டம்பர் 9 கால் பண்ணி 3000 ரூபா கரண்ட் பில் அப்படின்னாங்க. அப்புறம் நான் எதுவுமே பேசலை. நம்ம கோயிலுக்கு போகிறோம், வெளியில் போகிறோம், எதுக்கு அதை இதே பேசுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் பயங்கர சண்டை வந்துச்சு ஓனருக்கு எனக்கும். அந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போ, அந்தாலும் சொல்லக்கூடாது, தப்பு தான். அந்தாலும் வந்து மரியாதை இல்லாமல் ஏய் வா போ அப்படி சொல்லி பேசிட்டாங்க. சிங்கிள் பேரண்ட்மே இந்த மாதிரி தான் இருப்பானுங்க. இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போக சொல்கிறாங்க. மெயின் ரீசன் நான் வீடு வந்து கரண்ட் பில்லுக்காக இல்லை, இதை நான் சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன். இது வந்து ஒரு சிலர் வந்து தைரியமாக இருப்பாங்க, ஒரு சிலர் பயந்துருப்பாங்க. எந்த சூழ்நிலையும் நம்ம ஒருத்தருக்கு பணிஞ்சு போகணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்காக தான் மெயினாக இதை வந்து நான் இந்த இடத்துல பதிச்சுக்கிறேன். யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும், பணிஞ்சு போகணும், ஒருத்தர் சொல்கிறத கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம மனசாட்சிக்கு நம்ம நேர்மையாக வாழ்ந்தால் போதும். உலகம் 1000 சொல்லும், ஹவுஸ் ஓனர் 1000 சொல்லுவான், அக்கம் பக்கத்துக்கு 1000 சொல்லுவான். நம்ம மனசாட்சிக்கு, நம்ம கடவுளுக்கு, நம்ம மனசுக்கு பயந்து நம்ம நேர்மையாக வாழ்ந்துட்டுருக்கோன்னா துணிஞ்சு பேசலாம். நான் அப்படி தான் துணிஞ்சு பேசினேன். அதுக்கப்புறம் நிறைய லேடிஸுங்க வந்தாங்க. வந்துட்டு பரவாயில்ல, நீங்கள் தான் வீடு கட்டுறீங்களா, இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணி இருங்களேன், அட்ஜஸ்ட் பண்ணிடுங்கண்ணா. ஆனால் அது என்ன மைண்ட் செட்டுன்னு எனக்கு தெரியல, என்ன கேட்டகரியில் சொன்னான்னு தெரியல. சரி ஓகே அப்படின்னா அதில் ஒரு லேடி சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த வீடு கட்டுறீங்களா, அந்த வீட்டோட மதிப்பு என்னான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் சொன்னேன். அந்த மதிப்பு அதெல்லாமே நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அதை இன்னொருத்தி ஒரு கமெண்ட் போடுறேன்னா அதை வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இந்த வீடியோவில் வந்து அதை பேச வேண்டாம். அந்த மதிப்பு வீட்டை வந்து நான் வாடகைக்கு விட்டுட்டு இந்த வீட்டில் நான் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வாடகை வீட்டில் ஓனர் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறோம் அப்படிங்கிறனால தான் நம்ம வந்து சொந்தமாக நிலம் வாங்கி வீடு கட்டுறோம், எல்லா நகையும் விற்று வீடு கட்டுவோம். அப்படி இருந்தும் நம்ம கட்டுற வீட்டை வாடகை விட்டு இந்த வீட்டில் வாடகை இருக்கணும்னாங்க. எனக்கு அந்த அவசியம் இல்லை. எதுக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு அக்கா கேட்டாங்க, நீ ஏன் தாலி கயிறு போடாமல் இருக்க, எதுக்காக போடாமல் இருக்கேன். அது என்னோடய பர்சனல், நான் போடுறேன் போடாமல் இருக்கேன், அது என்னோடய பர்சனல்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே நிப்பாட்டிட்டேன். அவங்க ரிப்பீட் அதே பேசிகிட்டு இருக்காங்க. அதோட நான் நிப்பாட்டிட்டேன். இப்போ ஏன் நம்ம வந்து எந்த சண்டை சச்சரவு வேணாம்னு சொல்லிட்டோன்னா, கரெக்டாக பார்த்தா முந்தானயத்துலேருந்து தண்ணி வரல. அப்போ நம்ம வீட்டுக்கு பார்த்திங்கன்னா புதன்கிழமையா சாமி, புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை, சரி புதன்கிழமையிலேருந்து தண்ணி வரலை.
தண்ணி வராமல் கீழே இருந்து ஓஸ் போட்டு மேலே கொண்டு வந்துட்டு கீழே டேங்கில் போய் எடுத்துகிட்டு வந்து தான் பண்ணிகிட்ருக்கோம். மோட்டருக்கு 300 ரூபா ரிப்பேர் பண்ணுறதுக்கு காசு கேட்டேன், நான் அதுவும் கொடுத்துட்டேன். ஆனால் இப்போ வரைக்கும் தண்ணி நமக்கு வரலை. இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வீடு மாற்றிக்கிறதுக்கு பேசியாச்சு. அங்கேயும் எல்லாமே கலர் பெயிண்டிங் எல்லாம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு காலையில் போய் பூஜை பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து பேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னடா இவ்வளோ தூரம் பேசிட்டு இப்போ பேக்கிங் வீடியோன்னு சொல்லிட்டேன்னு சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க, ஏன் புரோட்டாசியில் காலி பண்ணுறீங்க, இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இருக்கலான்ட்டு. அது ஆல்ரெடி நிறைய கமெண்ட்ஸில் நானும் பார்த்துட்டேன். பட் இதுதான் சுச்சுவேஷன். தனியாக வாழ்கிற பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு, அது சிங்கிள் பேரண்ட்டாக வாழ்கிறப்பாரு சத்தியமாக சொல்கிறேன், இந்த உலகத்தில் பாதுகாப்பு இல்லை. நீங்கள் யார் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளோ வேணாலும் மோசமாக பேசுகிற கேட்டகரிக்கு சொல்கிறேன், எவ்வளோ மோசமாக வேணாலும் நீங்கள் திட்டிக்கோங்க, ஐ டோன்ட் கேர். அதை பற்றி நான் வரி பண்ணவே மாட்டேன், ஃபீல் பண்ணவே மாட்டேன். எனக்கு தெரியும், என் பசங்களுக்கு தெரியும். என்னை நம்புறதுக்கு என் பசங்க மட்டும்தான் வேணும். வேறு யாரும் என்னை நம்பணும், என்னை நம்பக்கூடாது, நான் இவங்ககிட்ட போய் நான் ப்ரூவ் பண்ணேன், அவங்ககிட்ட போய் ப்ரூவ் பண்ணுங்கிற அவசியம் எனக்கு 1% கூட எனக்கு கிடையவே கிடையாது. இன்னி வரைக்கும் என் பாதையில் நான் நல்ல விதமாக போயிட்டுருக்கேன். நான் நடந்து போகிற பாதையில் நிறைய சேறு, சகதி, முள், கல் எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் தட்டி விட்டு உதச்சி தள்ளிட்டு தான் போயிட்டுருக்கேன். அந்த சேர்லேயே நிற்கணும்னு ஆசைப்படல. இன்னி வரைக்கும் நான் அப்படி தான் இருக்கேன். இன்னி வரைக்கும் நான் சம்பாரித்து நான் கௌரவமாக கண்ணியமாக நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அது வந்து 1000 பேர் 1000 கமெண்ட் போடுங்க, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, சரிங்களா? கமெண்ட்டுக்கு நான் தனியாகவே வீடியோ கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து பேக்கிங் வீடியோ தான். அதுக்கு முன்னாடி துணி ஊற வச்சுருக்கோம். இப்போ நம்ம போய் துணி வந்து கையில் துவைக்கணும். எல்லாமே கழட்டி வச்சு டிவி மோட் பண்ணி எதிர்ச்சிக்கு வந்தோமோ. வா இன்னொன்று தூக்கு, எழுப்பி விட்டு வா. அம்மா கிச்சன் போகிறாங்க. வா நம்ம கிச்சன் போய் வா. வா இந்திரி. நம்ம ஃபோட்டோஸ் எல்லாமே ஒட்டியிருந்தோம், அதை கலட்டிட்டோம். நம்ம டிவியும் கலட்டிட்டோம். இந்த பாத்திரம் கூடையும் கலட்டிட்டோம். இந்த பக்கம் பார்த்தா மேலே ஃபேனையும் கழட்டி எடுத்து டியூப் லைட் நம்ம இங்கே வந்து போட்டிருந்தோம். இந்த ரூமில் வந்து நம்ம வரும்போது பல்பு இல்லாமல் இருந்துச்சு. டியூப் லைட் கழட்டிட்டோம். வீட்டோட ஹீட்ரு, பாத்ரூமில் இருக்க ஹீட்ரு கழட்டிட்டோம். தெவச்சி துணி மடிக்கலை. இப்போ இது எல்லாமே தான் மூட்டை கட்ட போகிறோம். அப்புறம் பீரோடு இருக்க துணியெல்லாம் மூட்டை கட்ட போகிறோம். தண்ணி இல்லாதனால இந்த மாதிரி பேசனையில், குடத்தில், தண்ணி கேனில் இப்படி தான் பிடிச்சி வச்சுட்ருக்கோம். இப்போ நம்ம வந்து துணி துவைக்கலாம். ரக்ஷு வந்து நமக்கு இப்போ டீ வச்சு கொடுத்துருவாங்க. நம்ம துணி துவைச்சிட்டே இருக்கோம், அவங்க டீ வச்சுருவாங்க. அதெல்லாம் இந்த வீடியோவில் வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறாங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க, சரிங்களா? டீ குண்டா வைக்கணும்னா ஒரு குண்டா வெளியே வச்சுருக்கேன். காலையில் ஒரு குண்டா பால் காய்ச்சி எடுத்துகிட்டு போயிட்டேன். அங்கே போய் எல்லா பாத்திரத்தையும் உருட்டினா எப்படி கிடைக்கும்? துணி துவைச்சி அலசியாச்சு. இனி இதை காய போட வேண்டியதான். டீ ஊற்றி வச்சுட்டு நான் ஊற்றி வைக்கிற பிடிக்காம நொண்டி நடக்கிறா. கை கால் தான் வலிக்குது. ஐயோடா பாவம், அந்த 2 நாள் தண்ணி தூத்து கை காலெல்லாம் வலிக்குது. அம்மா இன்னைக்கு லேப்ல ஓடிட்டு இருந்தேம்மா. ஆமா இல்ல, நானே காலையில எழுந்து போயிட்டேன். அதனால ஒன்றை மட்டும் வச்சேன். சொம்பு வேணும், தண்ணி இருக்கா? இருக்கு, ரைட்டு. வீட்டை சொம்படுத்துறேன். சின்னாமணி எதுக்கு கத்துறோன்னே தெரியல. பிடிக்காதது பிடிக்கும், நம்ம நினைக்கிறது தப்பு. அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? மனசாட்சி இல்லை தங்க உனக்கு. நீ பார்த்துட்டேன்னு நினச்சிட்டு நான் அந்த துணியெல்லாம் காய போட்டு வந்தா நீ உட்காந்துருக்க. என்ன சொல்றேன்னு எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. துணி கொண்டு பார்த்துட்டு இவ்வளோ துணி. இங்கே ஒரு பண்டாரம். முடி எடுத்துடுமா? இப்படி 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 கேவலமாக இருக்கும். முடியல முன்னாடி இந்த காற்றுக்கு. இப்போ நம்ம துணி துவைச்சாச்சு, மெதுவும் வந்துடலாம். டீ போட்டாச்சு. டீ குடிச்சிட்டு அடுத்து பேக்கிங் வேலைக்கு போயிடலாம். போயிடலாம். இன்னர்ஸை மட்டும் ட்ரையரில் போட்டுக்கலாம். உள்ள வெளியே போட இடமே இல்லை. எனக்கு ஒன்று தான். மிஷினில் ட்ரையரில் போட்டு உள்ளே போட்ட சட்டமாக காஞ்சிக்கும். சரி சரி.
சரி நீ டீ எடுத்துட்டு வா. வாங்க டீயும் ஸ்வீட் கார்ன் டீ சாப்பிடலாம் வாங்க. சாரி குடிக்கலாம், கார்ன் சாப்பிடலாம். எம்மையில் அவ்வளோதான். இது உடச்சு கொடுக்கப்பா. என்ன நடக்கிறது? கொஞ்சம் இப்படிக்கா வந்தால் நல்லாயிருக்கும். வீடு கிளீன் பண்ணுறோம் அப்படின்னா பீரோவில் இருந்த துணியெல்லாம் எடுத்து மூட்டை கட்டி வச்சு இன்னொரு மூட்டை கட்டணும். இது வந்து விவோ Y20 2018 நம்ம எடுத்த ஃபோன். இப்போ ரீசெண்டாக பிஸ்னஸ்க்காக தான் போட்டிருந்தோம், அது உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நிறு ஒரு ஃபோன் வச்சுருந்தானே, அந்த ஃபோன் யூஸ் பண்ணோம். அதோட பாருங்க தான் இதை பாக்ஸு தான் மிச்சம். ஃபோனெல்லாம் டண்டனக்கா போட்டு போயிடுச்சு. ரெட்மி 9A இது 2020 எடுத்தது. ரக்ஷுக்காக இந்த ஃபோன் வாங்கினேன். அப்புறம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் இந்த ஃபோனை அவங்க கையில் தரல. அதுக்கப்புறம் இந்த ஃபோனை அவங்க கையில் கொடுத்து அதுக்கப்புறம் நான் பிடுங்கி பிஸ்னஸ்க்கு போட்டேன். அப்புறம் அதுவும் தண்டனக்கா போட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இதான் நம்ம டெக்னோ எடுத்தோம். டெக்னோ இதுக்கு என்ன பேருடா? அக்கா ஃபோன். அக்கா அது எங்கே இருக்காது சைச்சி. இது ஒன்று டெக்னோ ஸ்பார்க்கு. அந்த இது பிஸ்னஸ் ஃபோன். இந்த ஃபோன் போனதுக்கப்புறம் இந்த ஃபோன். இந்த ஃபோன் எங்கன்னா இங்கே தான் வச்சிருக்கேன். இது நம்ம ரக்ஷோட ஃபோன். 2 பேத்துக்குமே டெக்னோ. இன்றைக்கி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகல தெரியுமா? என் ஃப்ரெண்டு திணறிட்டா. இது என்னோட பவர் பேங்க். ரெட்மியா ரியல்மியா? ரெட்மி தான். ரெட்மி பவர் பேங்க். எல்லாம் வெறும் கவர் தான். இப்போ என்னென்ன இருக்கிறதுலே சுவாரஸ்யமாக என்னன்னா, இது ஒரு புது ஃபோன். அவனுக்கு ஒரு புது ஃபோன். இதில் இருக்கிறதுலே சுவாரஸ்யமான விஷயம், நான் ஃபஸ்ட்டு தனியாக நான் பசங்களை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் ஏமா தனியாக வந்து நான் எடுத்த என்னோட செயினோட பில்லு. எனக்கு மட்டும் நீ எதுவுமே வாங்கி தரலையான்ற மாதிரி 85,037 ரூபாய்க்கு நான் ஃபஸ்ட்டு இப்போ விற்ற செயின் அதான் போட்டிருந்தேன். கழுத்தில் போட்டிருப்பேன். நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க, அம்மா அந்த செயின் அழகாக இருக்குமா அப்படின்னு. அந்த நகை எடுக்கும் போது 24,350 ரூபா ஒரு பவுனோட ரேட். அப்போ எடுத்தேன். அதோட பில் அதில் ஒரு பவுனோட ரேட்டு இப்போ 56,000 சில்லற போயிடுச்சு. ஏம்மா நைட்டு சாப்பாடு என்னம்மா? சரிங்களா. அதுக்கப்புறம் ஒரு குட்டி டாலர் ஹார்ட் போட்டதில்ல, அந்த டாலர் பார்த்தீங்கன்னா 1 கிராம் 20 மில்லி. அது 3,909 ரூபா அந்த குட்டி டாலர். அப்புறம் இது 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 ராமாஜோடர்ல என்னமோ இது பாப்பாவுக்கு தோடு எடுத்தது. ரக்ஷுக்கு நிறு போட்டிருக்கான் இல்லையா, அதில் வந்து அதுக்கப்புறம் இந்த செயின் இந்த செயின் எடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு நகையே சேர்ந்துச்சு. ஆக்சுவலாக நான் வெங்கடேஸ்வராவில் நாமக்கல் எடுத்தேன். நான் வெங்கடேஸ்வரில் எடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு நகையே சேர ஆரம்பிச்சு. அப்புறம் இது வந்து ராமா ஜுவல்லரியில் வந்து நிறுவுக்கு வந்து இந்த தோடு எடுத்தேன் 10,842 ரூபாய்க்கு. அதுக்கப்புறம் ராமா ஜுவல்லரியில் இன்னொரு தோடு இது வந்து ரக்ஷுக்கு எடுத்த தோடு, பெரிய தோடு. அது வந்து 10,742 ரூபாய்க்கு எடுத்திருப்போம். இப்போ ரக்ஷுக்கு நிறு காதில் போட்டிருக்கான் இல்லைங்களா, நிறு காதில் போட்டிருக்கிறது 13,300 ரூபாய்க்கு எடுத்தேன். 13,000 அது 10,000மா? அது எந்த தோடு? அது இது வேற எதுக்கும் எடுத்திருக்கேன், வேற எதுவும் எடுத்தது அது. ஏம்மா நீ காதில் போட்டிருக்க தோடு? ஆமாம் அதுதான் இல்லையே அது 13,000. இதுதான் நான் எடுத்ததுன்னு நினைக்கிறேன். நான் காதில் போட்டிருக்க தோடு இது ரக்ஷுது, அது நிறுவுது. இது வந்து ரக்ஷுது 19,500 ரக்ஷு தோடு. அது 10,000 இது 13,000. ஏன்னா அது அரை பவுனுக்கு 300 மில்லி தான் கம்மி அவளுக்கு போடுற தோடு. அப்புறம் இது வந்து அப்போது நான் பிரைஸ்லெட்டர் போட்டதும் அப்போ தான் எப்போனா 2019 19 போட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா 1,155 ரூபாய்க்கு வாங்கி போட்டேன். இதெல்லாமே நாமக்கல்ல வாங்கின பில். எல்லாத்தையும் கிழிச்சு போடு ஃபஸ்ட்டு. அதெல்லாம் கிழிச்சிருக்கேன்னா அதில் ஒரு மொபைல் நம்பர்லாம் இருக்குது. கிளி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறுவுக்கு கொலுசு நாமக்கல்ல எடுத்த கொலுசு பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் அட்டன் பண்ண டைம்லேயே 3 கொலுசு மாற்றினேன். லாஸ்ட்டாக மாற்றின கொலுசு 10,060. ஒரு டைம் எடுக்கும்போது அதோட அதிகமாக தான் எடுத்தேன். ஆமாம். அதுக்கப்புறம் இது 1,600 என்னோட பிரைஸ்லெட்ரு. அதுக்கு முன்னாடி கொலுசு வந்து 9,720.
இது என்னமோ இது யாருக்கு எடுத்தேன்னு சரியா ஞாபகம் இல்லை. இதெல்லாமே இதில் மொபைல் நம்பர்லாம் இருக்கும், அது ஊர் பேர்லாம் இருக்கும். அப்புறமா இது நிரு மிஸ் பண்ண செயினோட பில். நிரு வாங்கி 3 மாதம் தான் போட்டிருந்தோம் அந்த செயின். 70,570 இப்படி காட்டினா ஃபோன் நம்பர் நல்லா தெரியும், பரவாயில்லையா? ஃபோன் நம்பர் தெரியாதா? நல்லாவே தெரியுது. 70,570 இந்த செயினை நிருவுக்கு வாங்கி கொடுத்தேன். இப்போ அந்த செயின் நம்மக்கிட்ட இல்லை ஆக்சுவலாக. அதுக்கு வந்து டாலர் எடுக்கலை, எனக்கு தான் டாலர் எடுத்தது கண்ணு. டாலர் கூட இல்லையே, அது பிரேஸ்லெட்டாக இருக்கும். பிரேஸ்லெட் பிரேஸ்லெட் 3 பேருக்குமே வாங்கியிருந்தோம். அப்போ எங்க எல்லாம் கட் ஆகி போச்சு. இது என்ன டிசைன் வாங்குனீங்க? சில்வர் ஜுவல்லரி 2,700 வாங்கணும். நான் லாஸ்ட்டாக போட்டிருந்தேன் பிரேஸ்லெட்டு. இப்போ படுத்துட்டே போது வந்துச்சு அது 2 வருமா? ஆமாம். அதுக்கப்புறம் நம்ம ரக்ஷு போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த செயின் வந்தீங்கன்னா 69,000. ஐயோ, இதுவும் கோல்டு வேர் பிரேஸ்லெட்டு சில்வர் கோல்டு ப்ரோக்கன் சில்வர் ஜுவல்லர்ஸ். இது 6,000மா 60,000மா? 6,000மா கொலுசுமா? ஓ கொலுசா, சாரி. 6,60,000 ஆக்கிச்சுங்க அம்மா. எனக்கு தெரியாம தான்டா. இதுவும் எதுக்கோ வாங்கின பில்லு தெரியல, எல்லாம் கொலுசு எடுத்து தான் இருக்கும். ரக்ஷு பில்லு இருக்கு எங்கிட்ட, மிஸ் பண்ணிட்டேன். அதான் 81,000. இது பெண்டன்ட் 81,000 பாரு. இதுதானே 81 அங்க இருக்கு. இதுதான் டாலர். அதான் டாலரா? எவ்வளோ? 5,375 ரூபா. ரக்ஷுக்கு வந்து 6 போட்ட டாலர் வாங்கியிருந்தோம். அது போச்சு, என் ராசி போச்சு. ஆமாம், அந்த டாலர் வந்து நாங்கள் கோர்ட்டு கேஸுக்கு போகும்போது எப்படியோ பஸ்ஸில் மிஸ் ஆகிடுச்சு. அது போச்சு, என் ராசி போச்சு. அவ்வளோதான் பண்ணுறா. இது 8,160 கொலுசு தான், வேற ஒன்றும் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு தான் நான் அந்த டைம்லேயே நிறைய கொலுசு மாற்றி. என்ன பாப்பாலாம் ஜாயின் பண்ணிடுது? இது என்னது? கொலுசாக தான் இருக்கும். அந்த 6,000 8,000 ரேஞ்ச் எல்லாமே கொலுசாக தான் இருக்கும். அதுவாக தான் இருக்கும். இதுவும் கொலுசு தான். எத்தனை கொலுசு தெரியுமா அவளுக்கு மட்டும்? இந்த ரக்ஷோட செயினோட ரேட் எவ்வளவு சைன் பண்ணிட்டு இருந்திருக்கப்போ 67,910 ரூபா ரக்ஷோட செயின். ஆனால் இப்போ வந்து அது விற்றுட்டேன். என் செயின் அந்த செயினை ரக்ஷு நிறுவது மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. மீதி என்னோட செயின் கண்டிப்பாக கடன் வாங்கியிருக்க தேவையில்ல. வெளியில் இப்போ வந்து உங்கள் அத்தை மூலியமாக ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கின பற்றியே வாங்கியிருக்க தேவையில்ல. போர் போட்டிருக்கலாம் 1 லட்ச ரூபா சேர்த்து இருந்துச்சுன்னா. அதுக்கு என்ன இது என்னது? இது பிரேஸ்லெட்டு தான். நம்மக்கிட்ட பிரேஸ்லெட் பில்லும் கொலுசு பில்லும் தான் அதிகமாக இருக்கும். அப்பா இது எல்லாமே என்னோட சேவிங்ஸில் வாங்கினது. ஆனால் உண்மையாக சொல்லணுன்னா வெங்கடேஸ்வரில் வாங்கின ராசி தான் இவ்வளோ நகை சேர்த்து. போய் வெங்கடேஸ்வரில் வாங்கிட்டு வந்துருக்கோம். வெங்கடேஸ்வராலேருந்து ராமா ஜுவல்லரி போனேன். ராமாவில் எனக்கு ராசியே இல்லை. அதுக்கப்புறமா குமரன் இப்போ வரைக்குமே குமரன் தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ குமரனில் எடுத்த பில் எல்லாமே கோல்டு காயின் விற்கும் போது அதை எல்லாமே கொடுத்துட்டோம். அந்த பில்லை காமிச்சு தான் நம்ம வந்து கொடுத்தோம். ஸோ அதனால் இப்போ அந்த பில்லு இல்லை, இந்த பில்லு மட்டும்தான் இருக்குது. ஓ, காயின் பில்லாம் வாங்கிக்குவாங்களா? அப்போ காயின் சேல் பண்ணோம்ல. இப்போ இதெல்லாம் வந்து நீட்டாக பர்ஃபெக்டாக கிழிச்சு போட்டுடலாம். அப்படி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நடந்துட்டேன். எனக்கு நடந்து வந்து நான் பொருளை விற்று பொருளில் தான் போட்டேன். அதாவது பொண்ணுலேயும் மண்ணுலேயும் போட்டது என்றைக்குமே நமக்கு வந்து வீணாகாதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் நான் வந்து எங்களுக்கு தேவைக்கு செயினு நகை தோடாக பண்ணிக்கிட்டு மீதியெல்லாம் காயினாக எடுத்து வச்சதுனால எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒருத்தங்க இன்றைக்கி காலையில் கமெண்ட் பண்ணுங்க, நானும் சிங்கிள் பேரண்ட்டு தான், கொஞ்சம் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து வீடு கட்டுறீங்க, எப்படி சமாளிக்கிறீங்க, எப்படி ரன் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நல்லா சிறுக தாங்க நைட்டும் பகலமாக வேலை பார்த்தேங்க. ஸ்பின்னிங் மில்ல, HRD ஸ்பின்னிங் மில்ல. அவனும் சும்மாலாம் வீட்டில் உட்காந்துருக்கல. இப்போ நான் வந்து வீட்டில் இருக்கிறதுக்கு என் ஹெல்த் இஷ்யூஸ்னால நான் வீட்டில் உட்காந்துருக்கேன். காட்டு வேலை கொரோனா பீரியடில் நான் காட்டு வேலைக்கு போயிருக்கேன். கோழிப்பண்ணைக்கு முட்டை பொறுக்க போயிருக்கேன். ரொம்ப கஷ்டம். அப்போ எனக்கு வாடகை கம்மி தான், 1000 ரூபா தான் எனக்கு வீட்டு வாடகை, பெரிய செலவு கிடையாது. அப்புறம் 2 பேரும் பாப்பாங்க, 2 பேரும் ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸ்கூல் ஃபீஸ் மட்டும்தான். அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் என் ஹாப்பி ஃப்ரீ. மீதி எல்லாமே மாத சம்பளம் எனக்கு வாங்கி இது பண்ணிடுவேன். கோழிப்பண்ணைக்கு போகும்போது மட்டும் வார சம்பளம் கொடுப்பாங்க.
அதை வாங்கி கோழிப்பண்ணைக்கு வேலைக்கு போன காசில் 10 பைசா கூட மிச்சம் பண்ண முடியும். வண்டிக்கு பெட்ரோலும் திங்கிறதுக்கும் சரி, திங்கிறதுக்கும் சரியாக போச்சு. மற்ற வார சம்பளம் பெஸ்ட்டா மாச சம்பளம் தான் பெஸ்ட்டு. என்னை கேட்டால் சேவிங்ஸ்க்கு மாச சம்பளம் தான் கரெக்டான ஒரு ஆகுது. ஏன்னா வார சம்பளம் எப்படி வருதுன்னு தெரியாது, எப்படி போகுதுன்னு இப்போ நம்ம இங்கே வார சம்பளம் வாங்கின என்ன சேவிங்ஸ் பண்ணணும்? ஒன்றும் சேவிங்ஸ் பண்ணல. இந்த ஊருக்கு வந்து வார சம்பளம் வாங்கணும். ஞாபகம் இருக்க மயில 6000 வாங்கினாலும் 8000 வாரம் 6000லேருந்து அதாவது 5000லேருந்து 7000 வரைக்கும் நான் வார சம்பளம் வாங்குவேன். ஆனால் 1 பைசா கூட மிச்சம். அடுத்து அந்த வாரத்துக்குள்ளே செலவாயிடும் 2 நாள் 3 நாளே செலவாயிடும். அப்போ தொட்டுக்கோ தொடச்சிக்கொண்டு தான் இருக்கும். ஸோ அதனால வந்து வார சம்பளம் செட் ஆகாது. மாத சம்பளம் இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா சேவிங்ஸ் பண்ணலாம். மூளையை கசக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணின எனக்கு சொல்ல ப்ராஃபிட்டா அது ஏதோ ஒன்று, அதோட பிரதிபலிப்பு தான் நம்ம இன்னைக்கு வந்து வீடு கட்டிட்டு இருக்கோம். அது வந்து நம்ம லோன் தான் போட்டிருக்கோம், பட் மீதி அடித்தளம் வந்து நம்மளோட ஓன் காசு. ஸோ அதெல்லாம் எவ்வளோ ஒரு மாசு தெரியுங்களா? செம்ம கெத்து, செம்மையாக இருக்குது. என்ன மிச்சம்? குப்பை மிச்சம். இந்த மாதிரி டப்பா இதெல்லாம் பாதி தூக்கி போட்டேன். இப்போ செயின் வித்ததெல்லாம் தூக்கி போட்டேன். டப்பா மிச்சம், பர்ஸு மிச்சம். இதெல்லாம் நாமக்கல்ல இருந்த பர்ஸு. இது இப்போ லலிதா ஜுவல்லர்ல லாஸ்ட்டாக லலிதா ஜுவல்லர்ல வாங்கின எல்லா நகையும் வித்துட்டேன். அதுக்குள்ள எல்லாமே இருக்குது. இங்க பாரு, இங்க எப்படி சில்வர் பட்டன் வாங்கி எல்லாரும் அழகா செவுத்துல மாட்டிட்டு இருப்பாங்க. நம்ம மட்டும் பீராக்ல தூங்க வச்சிருக்கோம். நம்ம புது வீட்டுக்கு போறோம், 3 மாசத்துல இதை கெத்தா மாட்டுறோம். ஓகே, அது வரைக்கும் இவர் இங்கே தூங்கட்டும். ஹால்ல தான் தங்க. பின்ன கிச்சன்லயே மாட்டுவ, அக்கா கொண்டு போய் பாத்ரூம் மாட்டி வச்சுக்கோ. இதெல்லாம் எத்தனை ஹாஸ்பிட்டல் ஃபைல் எப்பா! இந்த வீட்டுல எங்களுக்குலாம் நோயே தான் உடம்பு போல. இதெல்லாம் என் பல்லுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தது, என் இங்க பண்ணது, அங்க பண்ணது, அப்புறம் அங்க பண்ணது, இங்க பண்ணது, இங்க பண்ணது, எல்லாம் இதுக்குள்ளதான் இருக்கிறது. இந்த வீட்டுல இருக்க எங்களுக்கு நோய் இல்ல, நோய் தான் இந்த வீட்லயே இருக்குது. கவிதா ஒரு பேஷன் சொல்லிட்டுனா இப்போ போய் எங்கள் அம்மாவுக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் மட்டும் எடுத்துன்னு வைங்களேன், செக்கப்பு அப்படி வரும் ரிப்போர்ட். வந்து சீக்கிரமா செத்து போயிடும்னு சொல்லுவாங்க. வாயில் நல்ல வார்த்தையே வராது, என்னதான் வாயம். இப்போ ஆசிட் ஒரு பாட்டில் இருக்கு, எடுத்து வாயில் ஊத்து. நம்ம வண்டி ஓடுது, அது எதுக்குள்ள வச்சிருக்கிற பத்தியம்மா? அதான் பாரு. எப்பா சாமியோய், இன்னும் அந்த ஃபைல்லாம் க்ளீன் பண்ண ஏகப்பட்டது வரும். க்ளீன் பண்ணு, எல்லாம் ப்ரூஃபு. இதெல்லாம் அள்ளி பையில் போட்டு வச்சுருக்கோம். காலையில் கொண்டு போய் போட்டுக்கலாம். சாக்கு பை இருக்குது. நிரு படுத்துட்டான், ரக்ஷு அங்கே உட்காந்துருக்கான். இப்போ இந்த ரூமுக்கு போகலாம். பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கட்டி கட்டி வச்சாச்சு. டிவி எல்லாம் கலட்டியாச்சு. அப்படியே காலையில் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். கொஞ்சம் துணி காயுது வெளியில், அதை மட்டும் எடுத்து கட்டிக்கலாம். இன்னும் ட்ரெஸ்ஸிங் டேபிளாக இன்னும் சரி பண்ணலை. ஓகே டன். நம்ம ரேக்கில் இருக்க துணியெல்லாம் எடுக்கணும், அதெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ நானும் போய் படுக்கிறேன். குட் நைட் சொல்லுமா.